திமுக கொடுத்த சின்ன தோசை அப்செட்டில் ராகுல் காந்தி. பிரவீன் சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் பேசுறாரே. தமிழக தேர்தல் களம் அதன் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை திமுக கூட்டணியில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியுள்ளது. அது குறித்த பிரத்யேக செய்தி நமக்கு இப்போது கிடைத்துள்ளது. இங்கே சுருக்கமாக பார்ப்போம். ராகுல் காந்தி தமிழக பிரச்சாரத்திற்கு தேதி ஒதுக்காமல் இழுத்தடித்து வரும் நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போது ஒரு புது பிரச்சனையை தட்டிவிட்டுள்ளார். தொகுதி பங்கீடுகள் அனைத்தும் முறைப்படி பேசி முடிக்கப்பட்டு வேட்பாளர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கும் இந்த இறுதிக்கட்டத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளதா. அதுவும் கூட்டணி தர்மம் மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற விவகாரங்கள் ஏற்கனவே முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்து அரசியல் முதிர்ச்சியற்ற செயலாக திமுகவினரால் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அந்த அறிக்கையில் ஒளிந்துள்ள அர்த்தங்கள் மிக ஆழமானவை. காங்கிரஸ் கட்சியை அனுமாரோடு ஒப்பிட்டு பேசியுள்ள பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸார் தங்களின் சுயபலத்தை உணராமல் இருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் காங்கிரஸை அனுமாரோடு ஒப்பிட்டும் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். நாங்கள் அனுமார் மாதிரி, எங்களுடைய பலம் எங்களுக்கே சரியாக தெரியாது என்று தொடங்கிய அவர் திமுக கூட்டணியில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் நாங்கள் கூடுதல் இடங்களை பெற பல முயற்சிகளை செய்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன தோசையை கொடுத்துவிட்டு அதையே எல்லோரும் பங்கு போட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என அவர் ஆவேசமாக தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்த கருத்து திமுக மேலிடத்தை தலைவலிக்க வைத்துள்ளதாம். ஒரு பக்கம் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி என பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் எங்களுக்கு கல்யாண விருந்து வைக்க கூப்பிடுகிறார்கள் என்று பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருப்பதுதான் இப்போது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வேறொரு கட்சிக்கு காங்கிரஸ் தாவ போகிறதா அல்லது வேறு ஏதேனும் ரகசிய திட்டமா என்ற சந்தேகத்தை அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலும் எழுப்பி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற முக்கிய விபரங்கள் அனைத்தும் பேசி முடிக்கப்பட்டு தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த தருதலை அறிக்கை திமுக தொண்டர்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. காங்கிரஸ் மேலிடம் உண்மையில் தமிழக தேர்தல் பற்றி என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறது என்பது புரியாமல் திமுகவினர் திகைத்து போய் நிற்கிறார்களா? தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவது தேர்தல் களத்தில் திமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று அறிவாலயம் கருதுகிறதா? ராகுல் காந்தி வராததற்கு இத்தகைய உட்கட்சி பூசல்களே காரணம் என்ற பேச்சும் எழத் தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் மேலிடம் தமிழக தேர்தலை ஒரு பெரிய கடமையாக கருதாமல் வெறும் சடங்காக பார்க்கிறதோ என்ற ஐயப்பாடு உடன்பிறப்புகள் மத்தியில் மேலோங்கி வரும் நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த ஆவேச பேச்சு தேர்தல் முடிவுகளில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வாக்கு எண்ணிக்கை அன்றே தெரியவரும்.